நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார், நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லணும் அதுக்கு. இன்னும் நல்லதா சொல்லணும். நல்லது. அப்போ வந்து நான் வந்து ரேடன் டிவிக்காக காவிரின்னு ஒரு சீரியல் ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இவர் பிரசாத் லேபில் வந்து சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டா, ஏன்னா என்னோட டிப்ளமோ ஃபிலிமுக்கு இவர் தான் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். அப்போ ப்ராசஸிங் படித்தவர் டைரக்டர் விக்ரமாதித்தன். நாங்களாம் ஒரே செட்டு. அவரும் இன்னைக்கு மிகப்பெரிய டைரக்டராக இருக்கிறாரு விக்ரம். அப்போ வந்து இவர் ரிசீவ் எடுத்துகிட்டு வந்தார். நான் வந்து உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும். ஏங்க வந்து சேர வேண்டியதானே, இதுக்கு ரிசீவ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா காவேரியில் ஒர்க் பண்ணார், மெட்யூலில் ஒர்க் பண்ணார். எனக்கு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, மெட்யூலியில் இவரை கூப்பிட்டு ஒரு கேரக்டர், மெயினான கேரக்டர் பண்ண வைக்கலாம், சந்தோஷங்கிற கேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டு, திருச்செல்வம் அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. ஐயோ என்னாலாம் முடியாது. ஏங்க முடியாது? என் ஒய்ஃப்ட்ட கேட்கணுங்க. அப்புறம் கேட்டு ஒரு வழியாக ஒய்ஃப்ட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டேங்க, என் பொண்ணுகிட்ட கேட்கணுன்னாரு. அடுத்து கேட்டு அவர் நடிக்க வைக்கிறதுக்குள்ள நான் தாங்க டென்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் சிறப்பாக நடிச்சு அந்த சந்தோஷங்கிற கேரக்டர் பயங்கர நல்ல மக்கள்கிட்ட பயங்கர ரீச். அது அவர் பேசுகிற அந்த இங்கிலீஷ் ஸ்டைல், அதுக்கு வசனம் இந்த பாஸ்கர் சக்தி சார் மிரட்டிட்டாங்க அந்த கூட்டணியை. ஸோ அப்படித்தான் இவர் நடிக்க வந்தார். இவர் சவுண்டு படித்தாலும் அவர் பாசிங் படித்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயக்குதல் திறமைங்கிறது என்னால் அப்போவே ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து 2 பேருமே ஷைன் பண்ணிட்டாங்க. அதில் பெரிய பெருமை. அது இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. திரைப்படக் கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக சவுண்ட் இன்ஜினியரிங் பிரிவில் தான் படித்தேன். ஒரு 3 மாதம் கழிச்சு ஒருத்தரை சந்தித்தேன். நான் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் ஒருத்தர் தூரமாக நின்றுட்டு இருந்தார். நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, இங்கே என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்டார் எங்களெல்லாம். அப்போ நான் நினச்சிட்டேன் எங்களை தான் ரேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க சீனியர்ஸ் எல்லாம். சரி, இவர் யாரோ புதுசாக வந்திருக்காருன்னு அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் டைரக்ஷனில் ஜாயின் பண்ணிட்டு 3 மாசமா ஹோம் சிக்னால வராமல் இருந்திருக்காரு. வீட்டில் அவர் வர்றதுக்கு அப்படித்தான் எனக்கு சொன்னது, ரொம்ப ஊரை விட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த 1 வருடத்தில் அப்புறம் எல்லாரும் ரொம்ப நெருங்கி பழகி. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, ஃபிலிம் இன்ஸ்டியூட்னாக்கா நம்ம வந்து படங்களை பற்றி படிப்போம், ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் வந்தோம். ஏன்னா நான் படித்தது சுவாலஜி. அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அலர்ஜியாக இருந்துச்சு. முதல் வருஷம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்தாக்கா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் இருந்துச்சு. அத்தோடு தெரிச்சு ஓடிட்டேன். நான் போய் டிரான்சிஸ்டர்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரி, இதுவா சினிமா நம்பி வந்தப்போ கொஞ்சம் பயம் இருந்தது. அப்படி அறிமுகமாகி அந்த நட்பு தொடர்ந்தோம். அந்த Men in Black அந்த காஸ்டியூம் அது வந்து கோஇன்சிடென்ஸ் அமைஞ்சதுதானா? தெரியவே இல்லை. நான் இப்போ முதல்ல ஒன்று போட்டு யதார்த்தமா அப்புறம் எடுத்து ஒன்று மாட்டினேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிளாக்ல இருக்காங்க. ஆக்சுவலி இவர் வர்றது எனக்கு தெரியவே தெரியாது. எங்க 2 பேருக்குமே தெரியல. இவர் ஏற்கனவே சீரியல்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சீரியல்? நீங்க அவருடைய சீரியல்ல உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. சார் வந்து உங்களோட சீரியல் எது பெஸ்ட் சார்? மெட்டி ஒலி. everyone's favorite. டிவலி தானே எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது பிடிக்கிறது ஒன்றும் இல்லை. அது எங்களுக்கு சினிமா ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருந்தப்போ நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு சின்ன வேலை பண்ணுற போது அது ரொம்ப அழகாக இருந்தது. அவர் அந்த கதையை சொல்லும்போது கூட இதில் ரொம்ப எளிய மனிதர்களாக இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் அந்த கதையை போய் மக்கள்கிட்ட சேர்ந்த விதத்தில் ஒரு சின்ன திரையை புரட்டி போட்ட ஒரு தொடர் அது. அதை தான் முதல்ல சொல்ல முடியும். அதை தவிர்த்து நிறைய பண்ணியிருந்தாங்க. முக்கியமான மெட்டி ஒலிங்கிற டைட்டில் வச்சோன்னா யாருக்கும் பிடிக்கல, எல்லாமே வேணான்ட்டாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணி இதுதான் வைக்கணும்னு சொன்னது திருச்செல்வம். அப்பொழுது அது சவுண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். மெட்டின்னு இருக்கலாம், ஆனால் அது மெட்டி ஒடிங்கிறது ஹார்டாக இருந்த மாதிரி தோணி இருக்கும். அப்புறம் அது அப்படியே பழக நல்லா இயல்பா இருந்தது. Behind Goal Icons 2024 title sponsor Chennai's Amrita Group of Institutions. Chennai's Amritaல ஈஸியா படிக்கலாம், வேர்ல்ட் ஃபுல்லா பறக்கலாம். and Sunland Refined Sunflower Oil ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil supported by GT Holidays, South India's #1 travel brand. Q&Q Pharmacy, quality medicines at affordable price. Kohila Women's Innova, VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium. Inno6, India's first FIU registered crypto exchange. Design partner Anu Styles. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். and powered by Jaychandran. இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். ஹவுடா பே, your trusted payout partner. Twin Birds leggings, colors you need, fit you want. அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சிக் புரோட்டீன் தெரப்பி, ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பூ, கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் சோலன் மெஸ், அசோக் நகர், வேலச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். ஹெர்பல் பார்ட்னர் லக்ஷ்மி கேன்சர் கேர், சித்தா ட்ரீட்மெண்ட் சென்டர் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் கேன்சர். டேஸ்ட் பார்ட்னர் ஆச்சி மசாலா, ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே. பிரியாணி பார்ட்னர் காலிட்ஸ் பிரியாணி, தி பிரியாணி டிப்போ. விமென்ஸ் வேர் பார்ட்னர் பிரெஸ்டா விமென்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டி.